ஹலோ எவ்ரி ஒன். எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமுக்காக இப்போ டாபிக் வைஸ் டெஸ்ட் பேட்ச்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது அக்டோபர் 26 ஸ்டார்ட் ஆகுது. இதை பற்றி ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ போட்டுட்டேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டெஸ்ட் பேட்சை பற்றின இந்த டெஸ்ட் பேட்ச் ரிலேட்டடாக உங்களுக்கு தேவையான ஒரு சில இன்ஃபர்மேஷன் இதில் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து 4 பாயிண்ட்ஸ் நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, ஹவு டு ப்ரிப்பேர் த டாபிக்ஸ் இல்லை ஹவு டு ஸ்டடி த டாபிக்ஸ். அதாவது நீங்கள் டெய்லி டெஸ்ட்டுக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். இதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட்டில் இந்த டெஸ்ட்டு எப்படி அட்டன் பண்ணணும்னு சொல்கிறேன். தென் தேர்ட் ஒன் வந்து பிடிஎஃப் ஃபைல்ஸ் ரிவிஷனுக்கு கிடைக்குமா, எப்படி கிடைக்கும் அந்த டீட்டெயில் சொல்கிறேன். ஃபோர்த் ஒன் வந்து கூகுள் ஃபார்மோட டெஸ்ட்டு சாம்பிள். அதாவது இப்போ நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது எப்படி, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஈஸியாக பண்ணியிருப்பீங்க, பட் இப்போ வந்து முன்னாடி ஒரு ஸ்டெப் ஒன்று இருக்குது, அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் இதை வந்து ஃபாலோ பண்ண முடியும், அதாவது டெஸ்ட்டுக்குள்ளே போக முடியும். ஸோ அதை வந்து ஒரு சாம்பிளாக அந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்கிறேன், ஹவு டு ஸ்டடி த டாபிக்ஸ், அதாவது ஹவு டு ப்ரிப்பேர். ஸோ இப்போ நான் ஒரு பிடிஎஃப் ஃபைல்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன். இது வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்குது. இல்லை உங்களால் பார்க்க முடியல அப்படின்னா என்கிட்ட பர்சனலாக கூட கேளுங்க, நான் பிடிஎஃப் சென்ட் பண்ணுறேன். ஸோ அந்த பிடிஎஃப்பில் 26 ஒரு சில டாபிக்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மசூட்டிக்ஸில் இன்ட்ரொடக்ஷன் டாப்பிக்கும், அதுக்கப்புறம் ஃபார்மகோபியா எல்லாமே வந்து நம்ம படிக்கணும். ஸோ இந்த 2 விஷயங்கள் தான். இன்ட்ரொடக்ஷன் தனியாக படிக்கணும், அதாவது ஹிஸ்ட்ரி, ப்ரொஃபஷன் அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் இந்த ஃபார்மகோபியாவில் இந்தியன் ஃபார்மகோபியா, பிபி, யூஎஸ்பி, எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியா, நேஷ்னல் ஃபார்முலரி, அப்புறம் ஃபியேச்சர்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் படிக்கணும். ஸோ ஓவரால் அங்கே கொடுத்துருக்கிற டாப்பிக்கை மட்டும்தான் நீங்கள் ஸ்டடி பண்ணணும் அன்னைக்கு டேட்டுக்கு. இதே நீங்கள் உங்களோட ஸ்டடி வந்து அன்னைக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த டெஸ்ட்டை முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டோவோ இல்லை ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட அடுத்த நாள் டாபிக் பார்த்திங்கன்னா வேறு டாபிக் இருக்கும். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 1 hour, இல்லை நீங்கள் கொஞ்சம் ஆவரேஜாக படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1/2 hour படித்தாலே போதும். இல்லை டீட்டெயிலாக படிக்கிறீங்கன்னா 1 மணி நேரம், இல்லை மேக்ஸிமம் ஒரு 2 to 3 மணி நேரம் எடுக்கும். அப் டு யூ. ஸோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ படிக்கணும் அப்படிங்கிறது. எப்படி படிக்கணும் அப்படின்னா, இப்போது இந்தியன் ஃபார்மகோபியா அப்படின்னா உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் புக் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ மேபி உங்கள்கிட்ட ஒரே ஒரு புக்கு தான் இருக்குது அப்படின்னா, அந்த ஒரு புக்கில் இந்தியன் ஃபார்மகோபியா பற்றி என்னென்னலாம் இருக்கோ அதை ஃபுல்லாக வந்து படித்து முடிச்சுருங்க. படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து இப்போ படிக்கிறதுக்கு வேறு கண்டென்ட்டே இல்லை அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் இன்டர்நெட் சோர்ஸஸ்க்கு வந்து போகலாம். மேபி இன்டர்நெட்டில் வந்து இந்தியன் ஃபார்மகோபியா பிபிடி அப்படின்னு போடலாம், இல்லை இன்ட்ரொடக்ஷன் டு ஃபார்மசூட்டிக்ஸ், ஹிஸ்ட்ரி அண்ட் ப்ரொஃபஷன் இன் ஃபார்மசி, இந்த மாதிரி போட்டு பிபிடின்னு போடலாம். பட் பிபிடின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும், நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் படிக்கிற மாதிரி ஸ்டோரியாக கிடைக்காது. ஸோ உங்களோட கன்வீனியன்ஸ் எப்படியோ பிபிடி படித்தாலும் உங்களால் வந்து ஹை ஸ்கோர் பண்ண முடியும், நீங்கள் டெக்ஸ்ட் புக் படித்தாலும் உங்களால் பண்ண முடியும். இது எல்லாமே வந்து நம்ம மூளையில் வந்து எவ்வளோ இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அது வந்து மார்க்ஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுமே தவிர, நீங்கள் வந்து இந்த புக் படித்தா தான் என்னால் கிளியர் பண்ண முடியும், இல்லை என்கிட்ட இந்த புக்கு இல்லை ஸோ என்னால் வந்து ஸ்கோர் நிறைய பண்ண முடியாது, அப்படிலாம் கிடையாது. எந்த புக்கு இருந்தாலும் இப்போ வந்து புக்கில் இல்லாத நோட்ஸ் எல்லாம் கூட நமக்கு இன்டர்நெட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. லைக் இந்த ChatGPT, கூகுள், இந்த மாதிரி நிறைய சோர்ஸஸ் இருக்குது. அந்த எல்லா சோர்ஸஸுமே வந்து ஸ்டடீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்தியன் ஃபார்மகோபியா மாதிரியே இப்போது எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியான்னு வச்சுக்கோங்க. ஸோ புக்கில் எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியா பற்றி ஒரு 2-3 பேஜ் தான் இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா பிபிடின்னு போட்டு ஒரு 4-5 பிபிடியை சைட் பை சைடு ஓப்பன் பண்ணிவிட்டு 4த்தையுமே படிங்க. ஒரு பிபிடியில் இருக்கிறது இன்னொன்று இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு 4 பிபிடி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கலெக்டிவ் நாலேஜ் வந்து கிடைக்கும். ஸோ அப்படி படிக்கலாம். அது இல்லாமல் டெக்ஸ்ட் புக்கு, அப்புறம் இந்த இன்டர்நெட் சோர்ஸஸ், பிபிடி, இல்லை ஆன்லைனில் பிடிஎஃப் நோட்ஸ்லாம் கூட அவைலபிளாக இருக்கும். அந்த மாதிரி சோர்ஸஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அது இல்லாமல் நான் வந்து எம்சிக்யூ புக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் இந்த எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமுக்காக. ஸோ அந்த எம்சிக்யூ புக்ஸையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எம்சிக்யூ புக்ஸில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் போட்டு அதுக்கு கீழே அந்த எம்சிக்யூஸ்லாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியன் ஃபார்மகோபியா, பிரிட்டிஷ் ஃபார்மகோபியா அப்படின்னு ஒரு டாபிக் போட்டுட்டு அதுக்கு கீழே அந்த டாபிக்ஸ் ரிலேட்டடான எம்சிக்யூஸ் மட்டுமே இந்த புக்கில் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த எம்சிக்யூ புக்ஸ் வந்து உங்களில் கொஞ்சம் பேர் வச்சுருப்பீங்க. ஸோ வச்சுருக்கவங்க அந்த எம்சிக்யூ புக்ஸை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நான் கேட்கக்கூடிய இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டெஸ்ட் பேட்சும் பார்த்திங்கன்னா அதுலேருந்து எம்சிக்யூஸ் வந்து அதிகப்படியாக வரும். ஏன்னா நான் ஆல்ரெடி அந்த புக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போதே லைக் நூக் அண்ட் கார்னர் பிடிச்சி முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2-3 புக்கை யூஸ் பண்ணி எவ்வளோ கொஷின்ஸ் ரெடி பண்ண முடியுமோ அவ்வளோ ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன் அந்த எம்சிக்யூ புக்கில். ஸோ நிறைய எம்சிக்யூஸ் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்த எம்சிக்யூ புக்கிலேருந்து வரும். ப்ளஸ் ஒரு சில நியூ டாபிக்ஸ்லாம் புதுசாக இருக்கும், இல்லை என்னால் ஒரு சில எம்சிக்யூஸ் புதுசாக ஃபைண்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அதையும் இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து ஆட் பண்ணிவிடுவேன். ஸோ உங்களோட எய்ம் என்ன அப்படின்னா, இந்த டாபிக், அதாவது இன்ட்ரொடக்ஷன் டாபிக், ஃபார்மகோபியா டாபிக்ஸ்,
இதை வந்து எவ்வளோ சோர்ஸஸ் யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ சோர்ஸஸ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறது தான் உங்களோட எய்மாக இருக்கணும். அண்ட் இந்த எம்சிக்யூஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஈவன் டெஸ்ட்டுக்கு முன்னாடியே வந்து இப்போ என்னோடய புக் இருக்குது அப்படின்னா அந்த புக்கில் இந்தியன் ஃபார்மகோபியா, பிரிட்டிஷ் ஃபார்மகோபியா, யூஎஸ்பி இதெல்லாம் ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணு. ஓகே, ஃபார்மகோபியாவில் நாளைக்கு வந்து டெஸ்ட் வருது, ஸோ நான் இன்றைக்கே வந்து பென்சிலில் மார்க் பண்ணி எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுதுன்னு செக் பண்ணி பார்க்குறேன். அந்த மாதிரி அந்த எம்சிக்யூ புக்கில் ஓகே, இந்தியன் ஃபார்மகோபியா வந்து ஃபஸ்ட் ரிவிஷன் எப்போ பண்ணாங்க, அப்புறம் செகண்ட் இந்தியன் ஃபார்மகோபியா எப்போ ரிலீஸ் ஆச்சு, தேர்டில் வந்து என்னென்னலாம் ஆட் பண்ணியிருந்தாங்க, எத்தனை வால்யூம்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான கொஷின்ஸ்க்கெலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணி இந்த மாதிரி நீங்களே உங்களோட நாலேஜையும் வந்து செக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் வந்து பென்சிலில் தான் மார்க் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதை அடுத்த டெஸ்ட்டுக்கும் நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். லைக் அதை அழிச்சிட்டு மேபி நீங்கள் ஒரு 1 month or 2 month கழிச்சு மறுபடியும் நீங்கள் டெஸ்ட்டாக எழுதணும் அப்படின்னாலும் நீங்கள் பென்சிலை அழைச்சிட்டு அகெயின் யூ கேன் ப்ரிப்பேர். அதாவது அகெயின் யூ கேன் அட்டெண்ட் த டெஸ்ட் த்ரூ பென்சில். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எந்த டாப்பிக்காக இருந்தாலும், இப்போ நான் இன்ட்ரொடக்ஷன் ஃபார்மகோபியாங்கிறது உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். இந்த மாதிரி எல்லா டாப்பிக்குமே வந்து இதை ஒரு ஃபார்மேட்டாக எடுத்துக்கிட்டு இப்படியே படிங்க. இப்போ ஃபார்மகாலஜி எடுத்திங்கன்னா ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் ஏஎன்எஸ்ங்கிறது ஒரு நாள் நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஏஎன்எஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுப்போம், ஏஎன்எஸில் நியூரோ டிரான்ஸ்மிஷன் எப்படி நடக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் புக்கில் படிக்கலாம். பட் புக்கில் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும் ஒரு சில டாபிக்ஸ். லைக் இந்த ஏஎன்எஸ்லாம் அந்தளவுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூடியூப்பில் நிறைய லெக்சர்ஸ் இருக்குது. ஈவன் நானே வந்து ஒரு 2-3 வீடியோ ஏஎன்எஸ் பற்றி போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஃபார்மகாலஜி, அனாட்டமி வந்து என்னோடய வீடியோஸ்லேயே மோஸ்ட்லி நீங்கள் பார்த்துக்க முடியும். வேறு ஏதாவது டாபிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை யூடியூப்பில் ஜஸ்ட்டு சர்ச் பண்ணி அதில் எது வந்து ஹை வியூஸ் போயிருக்கோ அந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து ப்ளஸ் உங்கள்கிட்ட இருக்கிற நோட்ஸை பார்த்து புக்கை பார்த்து ஒவ்வொரு டாப்பிக்கையும் வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணணும். ஸோ எவ்வளோ படிக்கணுங்கிறது வந்து உங்களோட கையில் தான் இருக்குது. அதாவது உங்களுக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குதோ அவ்வளோ ஸ்டடி வந்து நீங்கள் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு நீங்கள் 1/2 hour பண்ணாலும் ஓகே தான், இல்லை 2 hours என்னால் பண்ண முடியும், 3 hours என்னால் பண்ண முடியும்னாலும் தாராளமாக உங்கள்கிட்ட இப்போ ஃபார்மகாலஜி உங்கள்கிட்ட வந்து ஒரு 2-3 புக் இருக்குது, பத்மஜா இருக்குது, சத்தோஷ்கர் இருக்குது, லிப்பின்கார்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஏஎன்எஸ் டாப்பிக்கை ஃபஸ்ட்டு வந்து சத்தோஷ்கரில் படிங்க, அப்புறம் பத்மஜாவில் படிங்க, அப்புறம் லிப்பின்கார்ட்டில் படிங்க. இந்த மாதிரி ஒரே டாபிக் தான், ஆனால் எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படிக்கணும். ஏன்னா ஒரு ஆத்தர் கொடுத்துருக்கிறது 100% கவர் ஆகணும்னு வந்து அவசியம் கிடையாது. ஸோ இன்னொரு ஆத்தர் படிக்கும்போது மேபி இன்னொரு அடிஷ்னல் 10% உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும். இன்னொரு டாபிக் படிக்கும்போது அடிஷ்னல் 20% கிடைக்கும். ஸோ இப்படியே உங்களுக்கு டெக்ஸ்ட் புக் ஆகட்டும், இல்லை இன்டர்நெட் சோர்ஸஸ் படிக்கும்போது மேபி இன்னும் கொஞ்சம் புதுசாக கூட உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிபிடிலாம் போனீங்கன்னா புக்கில் இல்லாத ஒரு சில இன்ஃபர்மேஷன் கூட, முக்கியமான இன்ஃபர்மேஷன் கூட பிபிடியில் பார்க்க முடியும். இந்த மாதிரி எவ்வளோ சோர்ஸஸ் ஆட் பண்ண முடியுமோ அவ்வளோ சோர்ஸஸ் வச்சு படிக்கணும். இதுதான் வந்து நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஐடியா. அதாவது ஹவு டு ப்ரிப்பேர் த டாபிக்ஸ் கிவன். ஸோ இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டு. இப்போ ரெண்டாவது பார்க்கலாம், ஹவு டு அட்டெண்ட் த டெஸ்ட். ஸோ டெஸ்ட்டு எப்படி நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா, கூகுள் ஃபார்மோட லிங்க்கு நான் ஆல்ரெடி எல்லாம் மேக் பண்ணி வச்சுருவேன் டெஸ்ட்டுக்கு முன்னாடியே. ஸோ உங்களுக்கு வந்து குரூப் வழியாக நான் அந்த லிங்க் அனுப்பிடுவேன். இப்போ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே க்ரோமில் வந்து போகும். ஸோ க்ரோம் இல்லை நீங்கள் லேப்டாப்பில் பண்ணுறீங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸ் இல்லை மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் எதுவாக இருந்தாலும் ஓகே, உள்ளே போயிடுங்க. உள்ளே போனீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி ஆட்டோமேட்டிக்காக லாகின்ல தான் இருக்கும். இன்கேஸ் லாகின்ல இல்லைனா லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போங்க. ஸோ இந்த டெஸ்ட்டோட லிங்க்கை கிளிக் பண்ணதும் உள்ளே போயிடும். உள்ளே போனதும் ஃபஸ்ட்டு உங்களோட நேம் கேட்கும், அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்கும். இந்த மொபைல் நம்பர் தான் வந்து நான் வேலிடேஷன் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்கிட்ட என்ன மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த மொபைல் நம்பரை போட்டால் மட்டும்தான் டெஸ்ட் ஓப்பன் ஆகும். இல்லை ரேண்டமாக வேறு ஒரு மொபைல் நம்பர் நான் சடனாக போடுறேன் அப்படின்னா அது ஓப்பன் ஆகாது. ஸோ என்கிட்ட நீங்கள் ஜாயின் பண்ணும்போது நான் உங்களோட மொபைல் நம்பர்லாம் கேட்டு வாங்கி அதை வந்து ஒரு ஷீட்டில் போட்டு வச்சுருப்பேன். அந்த நம்பர்ஸ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இந்த டெஸ்ட் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த நம்பரை போட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டெஸ்ட் ஓப்பன் ஆகிடும். அவ்வளோதான். டெஸ்ட் ஓப்பன் ஆனதும் நீங்கள் அந்த 50 MCQவும் நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக சப்மிட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சப்மிட் கொடுத்து யுவர் ஃபார்ம் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். அது வந்துச்சு அப்படின்னா உங்கள் டெஸ்ட் வந்து முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ணுறது சிம்பிள் தான். இதோட சாம்பிள் வந்து நான் இந்த வீடியோட எண்டில் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எழுதுகிற டெஸ்ட் எல்லாம் நீங்கள் பிடிஎஃபாக எங்களுக்கு கொடுத்துருவீங்களா, ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ பிடிஎஃப் ஃபைல்ஸும் நான் கொடுத்துருவேன். பட் பிடிஎஃப் ஃபைல்ஸ் வந்து அந்தந்த டெஸ்ட்டு முடிஞ்சோடனே கொடுக்க முடியாது. ஏன்னா அதை ஃபுல்லாக நம்ம செக் பண்ணி அதை கலெக்டிவாக ஒரு சப்ஜெக்ட்டுக்குன்னு ரெடி பண்ணி தான் அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து ரெடி ஆகும். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட் முடியும் போதும் அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து நான் ரெடி பண்ணி யார் ஜாயின் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வந்து மெயில் பண்ணி விட்ருவேன். ஸோ நீங்கள் அந்த பிடிஎஃப் ஃபைல்ஸ் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இல்லை என்கிட்ட லேப்டாப் இருக்குது, மொபைல் இருக்குது, நான் மொபைலே படிச்சுப்பேன் அப்படின்னாலும் நீங்கள் மொபைல் வழியாகவே ஆக்சஸ் பண்ணி நீங்கள் படிச்சிக்க முடியும். ஸோ ஓவரால் வந்து பிடிஎஃப் ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு ரிவிஷனுக்கு அவைலபிளாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்ச் முடிஞ்சு
அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓகே நான் மறுபடியும் வந்து நான் இந்த டெஸ்ட்டெல்லாம் நான் பார்க்கணும், என்னென்ன கொஷின்ஸ் நான் தப்பாக போட்டேன் அதெல்லாம் இப்போ கரெக்டாக மாற்றிக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் பிடிஎஃப் ஃபைல்ஸும் வந்து எல்லாருக்குமே கொடுத்துருவேன், குரூப் வழியாக கூட நான் கொடுத்துருவேன். இப்போ வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், இதுக்கப்புறம் டெலகிராம் குரூப் ஓப்பன் பண்ணிவிடுவேன். டெலகிராம் குரூப்பில் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் முடியும் போதும் அதை ஃபுல்லாக பிடிஎஃபாக மாற்றிட்டு டெலகிராம் குரூப்பில் போட்டுருவேன். ஸோ டெலகிராம் குரூப் வழியாக நீங்கள் வந்து மொபைல் ஒரு லேப்டாப் எது மூலியமானாலும் நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதோட வந்து நான் சொல்ல வந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சுது. இப்போ வந்து இந்த கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் சாம்பிள் பற்றி பார்க்கலாம். இதை பார்த்துட்டு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க, ஐ வில் ரிப்ளை யூ. அண்ட் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் நீங்கள் டெஸ்ட் பேட்சுக்கு ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும், அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் பேட்ச் எப்படி ஒர்க் ஆகுங்கிறதுக்கு ஒரு சாம்பிள் தான் இது. ஸோ டெஸ்ட்டோட லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இப்படி தான் ஓப்பன் ஆகும். டெஸ்ட்டு ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே என்ன டெஸ்ட்டு அதெல்லாம் வரும். இதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கேட்கும். இந்த இடத்த கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ மொபைல் நம்பரில் உங்களோட நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அதாவது நீங்கள் என்ன நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பர். இப்போது நான் வந்து இந்த நம்பரை எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நம்பரை போட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா டெஸ்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ சிம்பிள், அவ்வளோதான். இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் கிடையாது. ஜஸ்ட் மொபைல் நம்பரை வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிடணும், எந்த ஒரு ஸ்பேஸு எதுவும் இல்லாமல். இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ராங்கான நம்பர், அதாவது நீங்கள் ஒரு அன்ரெஜிஸ்டர்டு நம்பரை போட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஃபார்ம் ஓப்பன் ஆகாது. இந்த மாதிரி வந்து ரெட் கலர் பாக்ஸ் வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை போட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா டெஸ்ட் ஓப்பன் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் கொஷின்ஸ் எல்லாத்தையும் கிளிக் பண்ணி முடிச்சுட்டு இங்கே வந்து என்னென்ன டாபிக்ஸு அப்புறம் சப்ஜெக்டோட பேர் எல்லாமே வந்துடும். நீங்கள் கொஷின்ஸ் எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணி முடிச்சுட்டு சப்மிட் அப்படின்னு கிளிக் பண்ணணும். பேக் கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் பின்னாடி போயிடும். ஸோ டெஸ்ட்டை வந்து முடிச்சுட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததும் யுவர் டெஸ்ட் இஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி இப்படி வந்துச்சு அப்படின்னா உங்களோட டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ அவ்வளோதான், டெஸ்ட்டு சிம்பிள் தான். லிங்க் வந்ததும் கிளிக் பண்ணி உள்ளே போங்க, மொபைல் நம்பர் போடுங்க, டெஸ்ட் எழுதுங்க, சப்மிட் பண்ணுங்கள், அவ்வளோதான். இந்த டெஸ்ட் பற்றின டவுட்ஸ் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃபார்மசி குரூப்பில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.